தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறில் கிறிஸ்மஸ் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. திருவையாறு விளாங்குடி சாலையில் அமைந்துள்ள அந்தோணி அம்மாள் சமுதாய கல்லூரி வளாகத்தில் கிறிஸ்மஸ் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. கல்லூரி மாணவ மாணவிகள் ஆடல் பாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்று விமர்சையாக கொண்டாடினார்கள். இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட அருட்திரு தந்தையர்கள் அடிகளார்கள் எம்.எஸ். செல்வராஜ் அந்துவான் அவர்கள் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்கள். திருவையார் ரோட்டரி சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகள் பங்கேற்றார்கள். மேலும் இருபால் ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள், பெற்றோர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். விழா நிகழ்ச்சியின் ஏற்பாடுகளை கல்லூரி நிர்வாகி டேவிட் மான்சிங் அவர்கள் வெகு சிறப்பாக செய்திருந்தார். வேலை பார்த்தாங்க 12 சம்பளத்துக்கு. திரு தியாகம் சார் அவர்களை மேடைகள் அல்போன்ஸ் டீச்சர் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். திரு இங்கிலீஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். பேரருள் தந்தை அந்துவான் அடிகளார்களே, வருகிறதற்கின்ற சான்றோர் பெருமக்களே, தலைவர், முன்னாள் தலைவர், இன்னும் பல்லாண்டுகளாக இந்த நிறுவனத்துக்கு பெரிதும் உதவி செய்து கொண்டிருக்கின்ற பெரிய அனைவருக்கும் இந்த பள்ளியை பணிபுரிகின்ற 6ஆம் தேதி கொண்டாடுகிறோம். ஸ்பானிஷ் மொழியில், இத்தாலி மொழியில் அதை சாந்தா கிளாஸ், சாந்தா கிளாஸ் உண்டு. அவர் ஆயராக இருந்தபோது அவர் வாழ்ந்த நகரத்திலே பல ஏழைகள் இருந்தார்கள். தலைவர் சொன்னது போல அவரவருடைய தேவையை உணர்ந்து அவர் உதவி பெறுகிறவர்களுடைய நாலேஜ் இல்லாமலே இரவு நேரத்தில் சென்று அவருடைய குறையெல்லாம் செஞ்சு போட்டு வருவார். பணம் முடிச்சோ அல்லது நகையோ வீட்டிலே பெரிய கதை. நான் அதை காட்டுறதுக்காக இதை சொல்கிறேன். அந்த பணியை தான் இந்த நிறுவனம் செய்கிறது. சாந்தா கிளாஸ் செய்தார் பார்த்தீங்களா? ஏனென்றால் இயேசு அதை செய்ய வந்தார். முன்னுரையில் வரவேற்பு பாடல் மிக அழகான பாடல், கிறிஸ்துவ செய்தியை மிக தெளிவாக சொன்னார். அடுத்து ஆங்கிலனும் இடையில இருந்த மற்ற நடனம் எல்லாமே கிறிஸ்துமஸ் ஒட்டியதாக அமைக்கப்பட்டது. மிக மிக ரசித்துக் கொண்டிருந்தேன். நான் இந்த தினம் சொல்ல வந்தது என்னவென்றால், விவிலியத்திலிருந்து சில வசனங்களை எடுத்தாட விரும்புகிறேன். யோவான் என்பவர் இயேசுடைய சீடர், மிக இளமையானவர், மிக அன்புள்ள கொண்டவர். நீண்ட நெடுமாறம் இயேசுக்கு பிறகு இந்த சபையை வழிநடத்தியவர். அவர் எழுதிய ஒரு பகுதியில, விவிலிய பகுதியில் சொல்வார், நாம் நம்மிடம் எத்துணை அன்பு கொண்டுள்ளார் என்று பாருங்கள் என்று சொல்வார். அதோட சொல்வார், கடவுள் இருப்பது போல நாமும் இவ்வுலகில் இருப்போம், ஏனெனில் கடவுள் அன்பாக இருக்கின்றார். கடவுளே அன்பு என்று சொல்வார். அன்பானவர்களே, இது கடவுளை பற்றி விளக்கம். அந்த அன்பை எப்படி நம்ம உணர்றது? இரக்கமுள்ளவர், அன்புள்ளவர் சொல்றோம். அவர் எங்கேயோ எல்லாம் இருக்காரு, அவர் காண முடியாதே என்கிற ஒரு கேள்வி. அதனால புனித பவுலடியார் சொல்வார், இயேசு பற்றி சொல்வார், இயேசுனா யாருப்பான்னு ஒரு கேள்வி கேட்டார். காண முடியாத கடவுளை காணக்கூடிய வடிவிலே தோன்றியதான் இயேசுன்னு சொல்வார். அவர் சொல்லாலும் செயலாலும் அதைத்தான் வாழ்ந்து காட்டினார். அதுவும் சமுதாயத்தில் ஓரம் கட்டப்பட்ட மக்களுக்கு, நசுக்கப்பட்ட மக்களுக்கு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, நலிவுற்ற மக்களுக்கு
அவர் பணி செய்ததாகத்தான் வெளியே கூறாக எத்தனையோ புதுமைகளை செய்திருக்கிறார். ஆனால் அதில் இடம்பெற்றிருக்கின்ற புதுமைகளை பார்க்கும்போது இப்படிப்பட்டவர்கள் தான் அந்த பணியை தான் நம்ம டேவிட் மார்சன் அவர்கள் செய்கிறார். இன்னும் சொல்ல போனால் நான் அடிக்கடி சொல்லுவேன், உங்கள் கல்லூரியை போல ஆயர் அவர்கள் நூற்றுக்கணக்கான கல்லூரிகளை நடத்த வேண்டுமே. உங்கள் அவர் செய்ய வேண்டிய பணியெல்லாமா நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆன்மீக தலைவர்களே செய்ய வேண்டிய பணியெல்லாமா அதை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று பாராட்டுவதற்கு இந்த தருணத்தில் அன்பு குழந்தைகளே, சான்றோர்களே, வேறொரு வசனம் புனித பவுலடியார் எழுதுறது, கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலையே உங்களிலும் இருக்கட்டும் என்ற ஒரு அருமையான வாக்கு. அது என்ன மனநிலைங்க? அவர் தனக்கென வாழாது மனிதர்களுக்காகவே வாழ்ந்தார். அதை பற்றி சொல்லும்போது பல முறை பல வகைகளில முற்காலத்தில் இறைவாக்கினபடியாக நம் மூதாதையரிடம் பேசிய கடவுள் இவ்விறுதி நாட்களில தம் மகன் வழியாக நம்மிடம் பேசியிருக்கிறார். இவர் வழியாக உலகங்களை படைத்தவர். இவரை எல்லாவற்றிற்கும் உரிமையாளர் ஆக்கினார். கடவுளுடைய மாட்சிமையின் சுடர்வழியாகவும் அவருடைய இயல்பின் அச்சு பதிவாகவும் விளங்குகின்ற இவர் தாம் வலிமை மிக்க சொன்னால் எல்லாவற்றையும் தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்றார். மக்களை பாவங்களிலிருந்து தூய்மையாக்கிய பின் விண்ணகத்திலே இவர் பெருமை மிக்க கடவுளுடைய வலப்பக்கத்திலே வீட்டிருக்கின்றார் என்று சொன்னார். இதை விட மிக அழகான பகுதி உண்டு. கடவுளோடு சமமாக இருந்த அவர் கடவுளுடைய மகன் அல்லவா? அந்த இறைத்தன்மையை விடாமல் பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒன்றாக கருதாமல் அதை உவப்புடன் துறந்து பெரிய துறவியாகி தம்மையை தாழ்த்தி அடிமையின் தன்மை கொண்டு நம்மோடு சாலத்தில் ஒப்பானார். அதுவும் சிலுவை சாவையை ஏற்றுக்கொண்டார். கடவுள் சொன்னா சாகக்கூடாது. கடவுளுக்கும் சாவுக்கும் ஒத்து போகாது. ஏன்னா அவர் முடிவற்றவர். கடவுள் முடிவற்றவர். முடிவற்ற கடவுள் சாக தன்னை உட்படுத்திக் கொண்டார் என்று சொன்னால் அதை விட தன்னை வெறுமையாகிக் கொள்ள முடியாது, எளிமையாகிக் கொள்ள முடியாது. வெறுமை மட்டுமல்ல, மனதை தாட்சியோடு ஏற்றுக்கொண்டார். எனவே கடவுள் அவர் மிகவே உயர்த்தி எல்லா பெயருக்கும் மேலான பெயரை அவர் கொடுத்தார் சொல்வார். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்ற கதை. ஒரு ஊர்ல அருண், வருண் இரு சகோதரர் இருந்தார்கள். அவர் நடுத்தரமான குடும்பம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 10 ஏக்கர் நிலம் இருந்துச்சு. கூட்டு குடும்பம், கூட்டு விவசாயம். எல்லா விவசாய கருவிகளையும், அது டிராக்டர் போற கருவிகளெல்லாம் பொதுவாக பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. 2 பேருக்கும் அண்ணன் தம்பிங்கிற முறையில் அந்த உறவு மிக உன்னதமான உறவாயிருச்சு. ஊரே அதிசயிச்சுட்டு இருந்தான், ஆச்சரியப்பட்டுட்டான். ஆனால் காலப்போக்கில் ஒரு சின்ன வருத்தம் பெரிய விரிசலை ஏற்படுத்தி பேச்சுவார்த்தை இல்லாம பல ஆண்டுகள் அவங்க விரோதத்தில் மூழ்கி இருந்தார். ஒரு நாள் அந்த பக்கமா ஒரு தச்சு ஆசாரி இருந்தார், கார்பரேட். அவர் சொன்ன, மழை காலமாக போச்சுங்க, மழை காலம்னா இந்த ஆசாரிகளுக்கெல்லாம் வேலை கிடைக்காது, ஒரு வாரம் வேலை கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் என்று கேட்டார். அப்போ அண்ணன் சொன்னார், ஆமாப்பா, என்னை சுற்றி ஒரு வேலி அடைக்கணும், நிலத்தை சுற்றி வேலி அடைக்கணும். மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டார், இந்த தம்பிப்ப என் வயலுக்குள்ள கால் எடுத்து வைக்கக்கூடாது, அதான் நோக்கமே. தனது எல்லையை வரையறுத்துக்கணும், தப்பி தவறி அவன் என்னை அபகரிக்கக்கூடாதுக்காக எல்லையை நிர்ணயிப்பதற்காக வேலி அமைக்க சொன்னார் மரத்தினால. சொல்லிட்டு இவர் ஒரு மாதம் விடுமுறைக்கு போயிட்டார். விடுமுறை முடிஞ்சு திரும்பி வந்தார். அங்க வேலியை காணுங்க. 2 வயலுக்கு இடையே பெரிய பாலம் இருந்தது. என்னடா அந்த புதுசா வந்தா ஒரு வேலையை ஒப்படைச்சோம், அதை செய்யாம
நான் ஒன்று சொன்னேன், அவன் ஒன்று செஞ்சிருக்கான், பாலத்தை கட்டி வச்சிருக்கானு என்று சொல்லி நினைச்சிட்டு இருக்கும்போதே அவர் தம்பி வருண் அந்த பாலத்தை அந்த பக்கத்தில் இருந்து கையை விரிச்சுக்கிட்டு, அண்ணா நீ என் மேலே எவ்வளோ அன்பு வச்சிருக்கீங்களா? இத்தனை வருஷம் உங்களுக்கு நான் பல தொலைகளை கொடுத்துருக்கேன். தம்பிங்கிற முறையில் நான் ஒரு நன்றி கேட்டவனா பாசத்தை எல்லாம் மறந்து உங்களோட சண்டை போட்டிருக்கேன். அதெல்லாம் மறந்துட்டு என்னோட உறவு வச்சுக்கிறதுக்காக வேண்டி பாலத்தை அமைச்சிருக்கீங்களே, என்னால் நம்பவே முடியாது. இனி நமக்கு வருத்தனே வராதுன்னு என்னை மன்னிச்சுக்குங்க என்று சொல்லி வந்தாராம். அந்த நேரம் பார்த்து அந்த ஆசாரம் என்ன பண்ணாரு, தான் வேலை முடிஞ்சிச்சு. அதனால அவர் என்னுடைய ஊதியில காரில் ஏறி பரோட பார்த்தார். உடனே 2 பேரும் ஓடி போய், என்னங்க அவள் அவசரப்பட்டு போறீங்க, இருந்து ஒரு வாரம் இவரோட இருந்து என் மகிழ்ச்சியை பங்கு பெறணும், உங்களை சொல்லதான் விடமாட்டோம்னு சொன்னார். அப்போ சொன்னாராம், இல்லைங்க ரொம்ப நன்றி, உங்க பாசத்துக்கு நன்றி, அழைப்புக்கு நன்றி. இது போல எண்ணில் அடங்காத கணக்கில் அடங்காத பாவங்களை நான் அமைக்கணும், இந்த உலகத்தை இணைக்கணும், தடை சுவராக இருப்பதெல்லாம் தகர்த்துட்டு இணைக்கின்ற பாலங்களை நான் அமைக்கணும், அதுதான் என் பணி என்று சொன்னாங்க. இதையும் நான் சொல்லுவேன்னா, இயேசு அதை தான் செஞ்சார். விண்ணுக்கும் மண்ணுக்கும் பாலம் அமைக்க வந்தார். புதிதாக சொல்ல போனா அவர் ஒரு பாலமாக வந்தார். விண்ணுக்கும் மண்ணுக்கும் பாலம் அமைத்து கடவுளுக்கும் மனிதனுக்கும் பெரிய பிளவு உண்டாச்சுங்க. விவிலியத்தை பார்த்தீங்கன்னா, முதல் மனிதன் கடவுள் சொல்றபடி கேட்கல, எனவே தண்டிக்கப்பட்டால் பெரிய உறவு விரிசல் ஏற்பட்டது. அந்த உறவு விரிசலை சரி செய்வதற்காக அவர் வந்தார். அவர் மூலமாக எல்லா மனிதரும் அவர் எப்படி கடவுளுடைய மகனாக இருக்கிறாரோ அந்த மகனுக்குரிய உரிமையில எல்லாரும் பங்கு பெறணும். அதனால்தான் சொல்லுவோம், கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் சொல்லுவோம். அவர் நமக்கு வந்ததுனால நம்ம எல்லோரையும் கடவுள் அவர் மூலமாக சுவீகாரம் எடுத்துக்கொண்டார். அந்த இயேசுடைய பாணியில மிக எளிமையான குடும்பங்கள் இருக்கிறவர்களெல்லாம் உயர பறப்பதற்கு ஒரு ஏணியாக, ஒரு பாலமாக இந்த நிறுவனம் இருக்கிறது. இந்த நிறுவனத்துக்கு உதவி செய்கிற ஒவ்வொருவரையும் நான் பலமான பாராட்டுகிறேன். ஏனென்றால் தனிப்பட்ட முறையிலே நம்ம யாராலும் பெரிய காரியங்களை சாதிக்க முடியாது. எனவே எல்லோரும் ஒரு கூட்டு முயற்சியாக இதை உருவாக்கி இருக்கிறோம். எனவே உங்களை பாராட்டுகிறேன். இயேசு ஆற்றப்பணியை நாம் எல்லோருமே செய்கிறோம். இயேசு என்பது கடவுளுடைய பிரதிநிதி. அவர் புது மனிதர் என்று சொல்லலாம். கடவுளை நோக்கிக் கொள்வேன். கடவுளுடைய அன்பை இந்த நிறுவனம் பிரதிபலிக்கிறது. இன்னும் சொல்ல போனால் வேறொரு விவிலிய வசனம் உண்டு. அமெரிக்காவையும் கனடாவையும் இணைக்கின்றது ஒரு முதல் பாலம் கட்டப்பட்டதுங்க. முதல் பாலம் கட்டப்பட்டது. அந்த பாலம் பஃபலோ என்கிற நகரத்துக்கும் நயாகரா ஃபால்ஸ் என்கிற இடத்துக்கும் அருகில் இருக்கு. அவங்க பேர் வச்சது பீஸ் பிரிட்ஜ், சமாதான பாலம். இயேசு அந்த சமாதான பாலத்தை தான் அமைக்க வந்தார். அது ஞாபகமா, கடவுளுக்கும் மனித இனத்துக்கும் ஒரு சமாதானம் ஏற்படுத்த, கடவுளோடு ஐக்கியப்பட வழிகாட்டுவதற்காக அந்த பாலம் வைக்கப்பட்டது. அடுத்த பாலம் ஒன்று அமைச்சாங்க பக்கத்திலேயே, நயாகரா பிரிட்ஜ் இருக்கு இல்லையா. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பீஸ் பிரிட்ஜ் இருக்கும், அடுத்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரெயின்போ பிரிட்ஜ். இதில் பார்த்தீங்கன்னா நோவாங்கிற ஒரு பெரிய மனிதர் இருந்தார். அது காலத்தில் மக்கள் எல்லாம் சொல்லிங்க போட்டு அவ உலகத்தில் எல்லாரும் தவறான வழியை போயிட்டு இருந்தாங்க. கடவுளுக்கு பிடிக்கல, தண்டிக்க பார்த்தேன். அப்படி வெளியே விடுதுல வழியே இல்லை, தண்டிக்க. பெரிய வெள்ளம் வந்துருச்சு, எல்லாரும் அடிச்சு ஒழிச்சிருச்சு. கடைசியா கடவுள் சொல்றாருப்பா, நான் தண்டிச்சது போதும், இனிமே நான் அந்த மக்கள் இடத்தை தண்டிக்க போவதில்லை, அதன் அறிகுறியா இந்த வானங்களை நான் ஏற்படுத்துகிறேன் என்று சொல்வார். இப்படி வசனம் மிக அழகா இருக்கும். நேரம் ஆயிட்டதுனால அதெல்லாம் நான் வாசிக்கல. நான் எப்படியே 2 நாளாக உட்காந்து எழுதிக்கிட்டேன். இருந்தாலும் கருத்து மட்டும் சொல்லுகிறேன். இயேசு இந்த உலகத்துக்கு வந்ததே ஒரு வானவில்லாக வந்தார், ஒரு பாலமாக வந்தார். வானவில்லாக நம்பிக்கை விட்டுக் கொள்வதற்காக
இறைவனுடைய இரக்க பெருக்கத்தை எவ்வாறு அந்த காலத்தில் அந்த மக்களை கண்டித்த பிறகு இறைவன் மனம் மாறி இரக்கத்தை காட்டினாரோ அந்த இரக்கத்தின் வெளிப்பாடாக இந்த உலகத்துக்கு வந்தார். அந்த பணியை நாம் அனைவரும் செய்ய அழைக்கப்படுகிறோம். இந்த உயரிய விவிலிய விழிவியங்களுக்கு இலக்குக்கு உருவம் கொடுக்கக்கூடிய வகையில் திரு டேவிட் மார்சிங் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். 25 ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கிறார்கள். வளமான பாராட்டுகிறேன். நிச்சயமாக நாம் எல்லோருமாக அவருக்கு உதவி செய்தான் போகின்றோம். நானும் என்னால் ஆன அனைத்தையும் செய்து இந்த வட்டாரத்தில் இருக்கின்ற நூற்றுக்கணக்கான கிராமங்களிலிருந்து வருகின்ற நமது இளம் உள்ளங்களுக்கு இயேசு காட்டிய வழி பாதையிலே நாம் நடந்து பெருவாழ்வு அமைத்துக் கொடுப்போம். அவர் வாழ்வு ஒளிமயமாக ஒளி விளக்காக திகழ்வோம். அதுக்காகத்தான் ஸ்டார்லாம் வைக்கிறோம். ஸ்டாரை பற்றி சொன்னோம். இந்த நிறுவனம் ஒரு பெரிய ஸ்டாராக இருக்கிறது, பாலமாக இருக்கிறது, ஒரு ஒளிவிளக்கு ஏற்றுக்கொண்ட ஒளிவிளக்காக இருக்கிறது. இறைவனுடைய அருள் இன்னும் அதிகமாக இந்த இல்லத்தின் மீது பட வேண்டும், நிறுவனத்தின் மீது பெற வேண்டும். நாம் எல்லோருடைய ஒத்துழைப்பினாலே இது மிக மிக பெரிய விருட்சமாக மாறும் என்பது எனது நம்பிக்கை. இறைவனுடைய ஆசிராலும் நம்முடைய ஒத்துழைப்பினாலும் நிச்சயமாக நிறைவேறும். என்னுடைய உடமான வாழ்த்துக்கள் பாராட்டு. மிக அருமையான அறிவுரைகளையும் ஆசியுரைகளையும் வாழ்த்துரைகளையும் வழங்கி நம்முடைய வாழ்வின் பயணத்திலிருந்து சில அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்ட பேரவர் தந்தை அவர்களுக்கு நம்மளுடைய கல்லூரியின் தாளர்கள் சார்பாகவும் மற்ற அனைவரின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். சார்லஸ் அவர்களை அழைக்கின்றோம். சார் சார் கிளாப் பண்ணுங்க. அப்படி நிற்கவங்க எல்லாரும். சார் மேலே நிற்கவங்க, அப்படியே எல்லாரும் சேர்த்து ஓரமாக நிற்க சொல்லுங்கள். அப்படியே ஒன்று கொடுக்குற மாதிரி எடுத்துகிட்டு தனியாக ஒன்று எடுத்துப்போம். அவர் போய் இடம் பார்த்து ஏற்றி வாங்க சேர்த்து நிற்க சொல்லு. இங்கே இருங்க அப்படி. அடுத்ததாக திங்களூரிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய அழைக்கின்றோம். ஜெயசீலி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அங்கே அப்படியே இல்லைங்க சேர்ந்து அடுத்ததாக புஷ்பம் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். ஜோசப் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். ஓகே சார். சிலோவினால் மேரி அவர்களை அழைக்கின்றோம். ஃபோட்டோ எடுத்துடலாம் சார். சார் அவங்கள வச்சு எடுத்துருங்க, அப்புறமா பார்த்துருவோம். அவங்கள நிற்க வச்சு எடுத்துருங்க. இந்த அம்மாவை போக சொல்லுங்கள், அந்த அம்மாவை போக சொல்லுங்கள், இந்த பாட்டி அவங்க கொடுங்க. ராஜ்குமார் வாங்க. சேர்ந்து நிற்க சொல்லுங்கள். அப்படியே இல்லைம்மா, அப்படியே இருங்க சார். சார் அப்படியே இருங்க. வர சொல்லு. கலைச்செல்வி அவர்களை அழைக்கின்றோம். ராமாய் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். சேர்ந்து நிற்க சார். சேர்ந்து கொடுக்குற மாதிரி அப்படியே கொடுங்க. அப்படியே நிற்கிட்ட விடும். இங்கே பாருமா பாதா போச்சோம். ஆமாம்
அப்படியே போட்டோ எடுக்க போகிறோம். ராஜ்குமார் ராஜ்குமார் வாங்க. புக்கு கலைச்சிவியா உங்கள் சார் பாருங்க. ஃபோட்டோ போங்க. உள்ளார போங்க. ஆமாம், வேறு யாராச்சும் சேர்ந்து நிற்கிறது பெருசு இல்லை. அப்படியே இருப்பா. அப்படியே இருப்பா, அப்படியே சார். ஆலங்குடியிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய ஜார்ஜ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஜெகநாதன் தெரியுங்களா? சாரதாஸ் தான் விளம்பரம் ஆகுது. சரி, அப்படியே ஓகே, சூப்பர். அவர்களை உங்களுடன் அழைக்கின்றோம். சார், காயத்ரி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ரோஸ்லைன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நிர்வாக்காரங்க கார்த்தி டிரைவர் இருக்காரா? கார்த்தி டிரைவர் அண்ணன் பொண்ணு. ஆமா ஆமா. பேர் சொல்லு. மேனேஜர். பைபிள்ல ஒரு வாசனம் உண்டு. உங்கள் தலைவராக இருக்கிற விரும்புவர் கடையராக இருக்கட்டும், இறுதியாளராக இருக்கட்டும். அது மாதிரி எல்லாத்துக்கும் கொடுத்த பிறகு இவர் ஒரு ரோல் மாடல்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? இயேசு பாணியில் மற்றவங்க வளரணும், நான் குறையணும்னு சொல்லுவாங்க. பைபிள் அதான் பைபிள் வாசனம். நான் தான் கதை விடுவேன். அத்தனையும் வாழ்ந்து காட்டுறீங்க. சிமியோன் அவர்களுக்கு பரிசு வழங்கப்படும். சார் இங்கே பாருங்க சார். திரு ஜெயசீலன் அவர்களை அழைக்கிறோம். சத்தம்
அது என்னன்னு தெரியல. உங்க பேர் ஆவலா இருக்கிறோம். எல்லாரும் கரவொலி எழுப்பி சார மேடை அழைப்போம். கல்லூரி மாணவிகள் யாராச்சும் வெளில இருந்தா எல்லாரும் உள்ளார உட்காருங்க. ரெண்டு ஃப்ரெண்ட் நான் லாட் எடுக்கும்போது எனக்கு 2 ஃப்ரெண்ட் வந்தது. என்னன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி லாட் போடுறப்ப என்னுடைய ஸ்டூடெண்ட் வந்தாங்க. இன்னைக்கு லாட் போடுறப்ப இன்னொரு ஃப்ரெண்ட் வந்தாங்க. ஸோ என்னுடைய ஃப்ரெண்ட் அதிகமாக வெளியிலே பயணம் செய்யக்கூடிய ஒரு மனிதர். அதே போல் அதிகமாக பிறருக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு மனிதர். அதிகமாக எங்கெல்லாம் உதவி தேவைப்படுதுன்னு போடுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் உதவி செய்யக்கூடிய ஒரு மாமனிதர். அது மட்டும் இல்லை, பைபிளில் சொல்லியிருக்கக்கூடிய அந்த விஷயத்தை மறந்து மனித மாண்பு, அதாவது ஹியூமன் டச்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஹியூமன் வெல்ஃபேர், ஹியூமன் டச், அதை தன்னுடைய மனதில் எப்போதும் முன்னிறுத்தி செயல்படுகின்ற ஒரு உன்னதமான மனிதர். அவர் தான் என்கிட்ட வந்திருக்காங்க. அது யாருங்கிறது நீங்க தான் இப்போ சொல்லணும். நான் வெறுமையாக வந்தேன். எனக்கு அருகிலே இருக்கக்கூடியவர். இந்த நகரத்தில் இந்த ரோட்டரி சங்கத்தினுடைய இயக்குநராக பல ஆண்டுகள் பணியாற்றியது மட்டுமல்ல, இந்த நிறுவனத்தினுடைய ஒரு உந்துசக்தி போல செயலாற்றி கொடுக்கிறவர். துவக்க காலத்திலேயே ஒரு பிளெயின் ஆனது எவ்வளவுக்கு வெயிட்டாக இருக்கோ, பெருசாக இருக்கோ, அவ்வளவுக்கு ஓடுதளம்னு சொல்லுவாங்க. ரன்வே பெருசாக இருக்கணும், அப்போ தான் அது உயர பறக்க முடியும். அது மாதிரி பறந்த உள்ள படித்தவர், பலரையும் மேலே உயர வாழ்க்கையின் உயர அடிபடுத்தவர். அத்தவருடைய நட்பை இங்கு வரும்போதெல்லாம் நான் கண்டு ரசித்துக் கொண்டிருக்கிறேன். அவர் உள்ளத்தில் மட்டுமல்ல, சொல்லிலும் வல்லவர். இந்த மேடையில் சாந்தா கிளாஸ்னா என்ன என்பதை மிக தெளிவாக சொல்லி அவங்க எல்லோருமே சாந்தா கிளாஸாக இருக்கக்கூடிய அளவு நமக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்தவர். அவர் தான் குப்பு வீரமணி அவர்கள். எனக்கு ஒரு நல்ல நண்பர், அவர் ஏற்கனவே எனக்கு நண்பர் தான். இருந்தாலும் இந்த நேரத்தில் உங்க எல்லாருக்கும் அது சொல்லிக்கிறேன். எங்களுடைய ரோட்டரி சங்கத்தினுடைய இம்மீடியட் பாஸ்ட் பிரசிடென்ட் ஒன்று. ரெண்டாவது இந்த பணிகளில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்கிற ஒரு அருமை நண்பர் ஐபி கணேஷ் அவர்கள். அவரை நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். அவரு இன்னொரு முக்கியமான செய்தியை உங்களுக்கு நான் சொல்லணும். திருவையாறுல இருக்கிற கிளை நூலகத்தினுடைய வாசகர் வட்ட தலைவராக பொறுப்பேற்றிருக்கிறார். நன்றி, மகிழ்ச்சி. சாந்தா கிளாஸ் எம்எஸ் ஃபாதர் எம்எஸ் அவர்கள் நண்பராக வந்துருக்கீங்க. என்னுடைய நண்பர் யாருன்னு சொன்னால், ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டு காலமாக ஒரு அருட்தந்தைய ஒரு உயர்ந்த மனிதரை நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். திருவையாறு எந்த ஃபங்க்ஷன் இருந்தாலும் சரி, நம்மளுடைய ஆயர் வரும் பொழுதெல்லாம் நம்மளுடைய அருட்தந்தையினுடைய பங்களிப்பு நிறையாவே இருக்கும். சின்ன பிள்ளை மாதிரி ஓடுவாங்க, ஓடியாருவாங்க, ஏறுவாங்க, இறங்குவாங்க. அப்படி ஒரு சிறந்த ஒரு 78 வயதுள்ள மிக்க இளைஞரை
எனக்கு நண்பராக அப்படிதானப்பா? 82 வயது ஒரு இளைஞரை எனக்கு நண்பராக பொழுதுமைக்கு இறைவனுக்கு நன்றி. அவர் அந்தோன் அவர்களை இல்ல நானே அவர் முதிர்த்து தெரியல. 82 வயசு பாதத்துக்கு முதிர்த்து தெரியுதா பாருங்க, தெரியல. வார்த்தைகள் இந்த சர்ப்ரைஸ் நண்பர்களை பற்றி சொன்னா, ஆதியில் நமது பாசமிகு பேரன் தந்தை எம்.எஸ். சிவராஜடிகளார் அவர்கள் கோக்குடியிலே பங்கு தந்தையாகவும் தாளராக இருந்த பொழுது அங்கிருந்த ஆசிரியர்களுக்கெல்லாம் இந்த ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். அதாவது டிசம்பர் மாதத்தில் விடுமுறைக்கு முன்னர் 1 மாதத்துக்கு முன்னதாக ஆசிரியர்களாக அழைத்து அவர்களுக்கு இந்த நண்பர்கள், அதாவது முக்கியமாக என்னென்னா வேண்டிக்கணும் வருஷம் பூரா அவங்களுக்காக அப்படி பெயர் எழுதி விட்டு யாரும் சொல்லக்கூடாது, அப்படி சொல்லிடுவாங்க. ஆனாலும் தொடர்ந்து அதற்கு பிறகு நான் அங்கே கோக்குடியில் பங்கு தந்தையாக இருந்த பொழுது வருடம் இந்த சர்ப்ரைஸ் நண்பர்களை, தோழர்களை, சகோதரர்களை நான் உருவாக்கிய பொழுது ரொம்ப சந்தோஷப்படுவாங்க தெரியுங்களா. அதாவது ஏதாச்சும் போய் அந்த நண்பர்களுக்கு கொடுக்கணும். நண்பர்களுக்கு அந்த கடைக்கு போய் ஏதோ அவர்களுக்கு பிரியமானது அது நானும் தான், எனக்கு கொடுப்பாங்க, நானும் கொடுப்பேன். அது அந்த அளவுக்கு உருவாக்குனதுன்னா தந்தை பேரன் தந்தை எம்.எஸ். போனால் புது புது யுகமாக செய்வாங்க. சொன்ன மாதிரி எல்லாமே அவருக்கு பொருந்தும். ஆனால் இன்னைக்கு அவர் சந்தோஷமா இருக்காருன்னா அந்த அளவுக்கு அவர் சிறைஸ் வந்துகிட்டு இருக்காரு. ஆனால் அது கண்டுக்க மாட்டார். எல்லாம் மக்களுக்காக எவ்வாறு இறைவன் பிறந்த இயேசு சொல்லப்பட்டது போல சகலத்தையும் மக்களுக்காக உணவை அர்ப்பணித்து தந்தை வாழ்த்தோம். எனக்கு ஆத்திரமேட்டு என்னுடைய நண்பர் எல்லாருமே சொன்னாங்க, பார்த்தீங்களா இந்த விழா நடக்குமோ நடக்காதோ என்ன அப்படி இப்படி ஆச்சோ. கடந்த எனக்கே தெரியும், கடந்த 2 வாரங்களாக இந்த நிறுவனத்தை கட்டி காக்கின்ற அன்பு சகோதரர் தேவ் மான்சிங் அவரு நிலையா இல்லை. அது மட்டும் இல்லை பாருங்க, அந்த நேரம் தெரியும் நாங்கள் கூப்பிட போகிறோம் வந்து எவ்வளோ உட்காந்துட்டு இருப்பாரு. அந்த துறவியார் அங்கே கஷ்டப்படுவாங்க, முடியாமல் இருப்பாங்க, சாப்பாடெல்லாம் இருப்பாங்க, அதை பற்றி கவலைப்பட மாட்டார், எங்களோட இருப்பார். அந்த அளவுக்கு அவர் சிறப்பாக இந்த 1 வாரம் தான் அவங்களுடைய எங்கள் தெரிஞ்சவர் தங்கி ஒரு சிறந்த வழிகாட்டியாக இயேசுவாக நமது பாசமிகு ஆசிரியர் அல்போஸ் அவர்களுக்கு எனது ஒரு 4 வாழ்த்துக்களும் பாராட்டும். தொடர்ந்து அவர் நலமுடனும் வளமுடன் வாழ இயேசு பண்ணி வாழ்த்துகிறோம்.